நாங்கள் ஆட்சிக்கு வர பட்சத்தில் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸை வந்து எஸ்சி எஸ்டி கான்ட்ராக்டர்ஸ்க்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட்ல கான்ட்ராக்ட்ஸ் வந்து எப்படி போகும்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கான்ட்ராக்ட்ஸ்க்கு வந்து ஒரு மினிமம் பேசிக் எலிஜிபிலிட்டிலாம் கிடையாது. அப்போ யாரு வேணாலுமே இந்த எஸ்சி எஸ்டியை ப்ராக்சியா போட்டு இந்த கான்ட்ராக்ட் எடுக்க முடியும். ஏழை குடும்பங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வருஷம் கொடுக்குறேன்றாங்க. இப்போ 80 கோடி மக்களை நாட்டால வகுத்தோம்னா 20 கோடி குடும்பங்கள் வருது. அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 லட்சம் ரூபாய்னா உங்களுக்கு 20 லட்சம் கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கொடுக்க வேண்டியது வருது. கவர்ச்சி திட்டங்கள் பல இல்லைன்னா கூட இந்த ஒரு திட்டம் மாபெரும் திட்டமா இருக்கு. மம்மோத் வேல்யூ. இப்ப பிஜேபியினுடைய ஒரு இன்னொரு ஆயுதம் வந்து அவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா, எம்எல்ஏக்களை மாத்துறதை விட கட்சியவே உடைச்சிடுறது. லாஸ்ட் டைம் நீங்க ஏடிஎம்கே பீரியட்ல நடந்த போது எவ்வளவு ஆக்டிவிசம் நடந்துச்சு, எவ்வளவு ஆக்டிவிஸ்ட் தமிழ்நாடு பூரா எங்க பார்த்தாலும் போராட்டம் 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 வெடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நம்ம இப்போ எப்படி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இன்னைக்கு 10 வருஷம் இந்த ஆன்டி இன்கம்பன்சி இப்போ பார்க்குறோமோ, அதே ஆன்டி இன்கம்பன்சி இப்போ இந்த 3 வருஷத்துல டிஎம்கே பீரியட்ல இப்போ இருக்கு. எங்க போனாங்க? இப்போ நீங்க சொன்னீங்க 400 சீட்ஸ் வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க பிஜேபி. ஷியர் மார்க்கெட்டிங் அண்ட் இன் டெமோக்ரஸி இந்த மாதிரி இருக்கிறது வந்து இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இன்னைக்கு ஆப்போனன்ட் இல்லை. இன்னைக்கு பிஜேபி ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறதே இன்னைக்கு டெபேட் இல்லை. 400 வருமா 375 வருமாங்கிறது டிபேட். தட் இஸ் வாட் அஜெண்டா தே ஹேவ் ட்ரிவன். ஒரு எக்யூப்மெண்ட் ஒரு டூல் எதுக்காக கொண்டு வரோம்? டு சிம்பிளிஃபை த ஒர்க் லோட். அப்போ நீங்க அந்த அதுலயும் ஒரு ஆட் ஆன் பண்ணிட்டு நான் ஸ்லிப்ஸையும் போய் கவுண்ட் பண்றேன்னா இட்ஸ் அ டபுள் ஒர்க். நோ நீட். பேலட் பேப்பரே போயிடுங்க நீங்க. அப்போ லெட் எவ்ரி ரூலிங் பார்ட்டி டேக் த ஃபர்ஸ்ட் 1 year டு கோ பேக் பிஹைண்ட் த ஃபர்ஸ்ட் ரூலிங் பார்ட்டி, த ப்ரியர் ரூலிங் பார்ட்டி. அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க, ஊழல் பண்ணாங்க, அநியாயம் பண்ணாங்கிறத முதல்ல 1 வருஷம் எடுத்துங்க. நீங்க முதல் 1 வருஷம் உங்களுக்கு வேற எந்த டெவலப்மெண்ட் ஒர்க்கும் வேண்டியதில்லை. Go and find out who are all the culprits in the previous government. Bring them to the court. Punish them. அப்ப என்ன ஆகும்னா மக்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். எந்த கட்சி வந்தாலும் முன்னாடி செஞ்சு யாராவது தப்பு பண்ணினாங்கன்னா பனிஷ் பண்ணுவாங்க. தப்பு செய்யறவனுக்கு என்ன வரும்? பயம் வரும். ஃபர்ஸ்ட் வந்தோடனே 1 வருஷத்தினுடைய ஃபர்ஸ்ட் இயர் அஜெண்டாவே நம்மளை பிடிச்ச ட்ரில் எடுக்கிறது தானே. அப்போ தப்பு செய்யறவனுக்கும் பயம் வரும், மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். இப்ப என்ன ஆகுதுன்னா யாரு வந்தாலும் அவன் தப்பே பண்ணி உள்ளர போயிருந்தா கூட ஒரே ஒரு வேர்ட் எஸ்கேப் ஆகிறதுக்கு, அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. வணக்கம். காங்கிரஸின் மேனிஃபெஸ்டோ, அதாவது நியாய பத்திரா, லோக்சபா 2024 தேர்தலுக்கு முன்பு வெளிவந்த இந்த மேனிஃபெஸ்டோவிற்கான அர்த்தம் என்ன? ஃப்ரீ பீஸ் கொடுக்கப்பட இருக்கிறதா? பெண்களுக்கு 1000 ரூபாய், பெட்ரோல் டீசலின் விலை குறைந்து போகும், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், விலைவாசி குறைந்து போகும், அல்ல அச்சேதன் ஆனேவாலேக என்கிற கனவுகளா? அல்ல இந்த நாட்டு ஒவ்வொரு ஓட்டுக்கும் கிடைக்கக்கூடிய அந்த உரிமையை தாண்டி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிகாரம், உரிமைகளை பற்றி இந்த மேனிஃபெஸ்டோ பேசியிருக்கிறதா? கடந்த 10 ஆண்டுகளில் எந்த விதமான பாலிசிகளை கொண்டு வந்தார்கள், உங்கள் மீது திணித்தார்களோ, எந்த விதமான மக்களுக்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்தார்களோ, எந்த விதத்தில் இந்த நாட்டு அரசாங்கம் கார்ப்பரேட்டுக்காக வேலை பார்த்ததோ அனைத்துமே இந்த முறை மாற்றப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். எந்த அநீதியை எதிர்த்து இந்த மேனிஃபெஸ்டோ வெளிவந்திருக்கிறதோ, காங்கிரஸிற்கு சாசனம் கிடைக்கிறதோ இல்லையோ, ஒரு டிபேட்டிற்கான ஒரு மிக முக்கியமான டாபிக்காக நேற்றிலிருந்து மாறி இருக்கிறது. இண்டிபெண்டன்ட் இன்ஸ்டிடியூஷன்களாக இருக்கட்டும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், இடி, சிபிஐ, ஐடி, எலெக்ஷன் கமிஷன், இது போன்ற அனைத்து இன்ஸ்டிடியூஷன்களுக்கான இன்க்ளூடிங் பிரஸ் அண்ட் மீடியா, அவர்களுடைய ஊடக சுதந்திரமாக இருக்கட்டும், பேச்சுரிமையாக இருக்கட்டும், அனைத்தையுமே கொண்டு வந்திருக்கிறார்கள். இதை சாதாரணமான மேனிஃபெஸ்டோவாக பார்க்காதீர்கள். கடந்த 10 ஆண்டுகளில் நீங்க எதையெல்லாம் இழந்திருக்கிறீர்களோ அந்த அனைத்தையுமே கொண்டு வருவதற்கான ஒரு உறுதி பத்திரமாக இது வெளியாகி இருக்கு. இதை பற்றி பேசுவதற்காக நந்தகுமார் அவர்கள் எழுதியிருக்கிறார். சார் வணக்கம். நேயர்களுக்கு வணக்கம். நியாய பத்திரா, ரைட், அதாவது நியாயத்திற்கான உறுதி பத்திரம் என்று கூறியிருக்கிறார்கள். இதற்கு முன்னாடி நீங்க பார்த்தீர்கள்னா பார்லிமெண்ட்ல இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், அதாவது வெறும் வாய்ஸ் ஓட்டை மட்டுமே வைத்து பல்வேறு சட்டங்களை கொண்டு வந்த காலம் இருந்தது. ஒரு கட்சியிலிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவக்கூடிய விஷயங்களும் சேர்க்கப்பட்டது. நீதிமன்றங்களில் ட்ரைபல் அல்ல ஸ்கெடியூல் காஸ்டை சார்ந்த நீதிபதிகளை கிடையாது என்கிற ஒரு குற்றச்சாட்டும் வெளிவந்தது. இன்னும் சொல்ல போனால் பிஜேபியில் இருக்கக்கூடிய எம்பிக்கள் ஒரு எம்பி கூட மைனாரிட்டியில் இருந்து வெளிவரவில்லை. இது எல்லாத்தையுமே உடைக்கும்படி இந்த பத்திரம் இருக்கிறது. மிக முக்கியமாக உங்களுடைய பர்சனல் ஸ்பேஸில் அரசாங்கம் நுழையக்கூடாது என்கிற விஷயம்.
உங்களுடைய காதலாக இருக்கட்டும், உங்களுடைய உணவு பழக்கங்களாக இருக்கட்டும், உங்களுடைய ஆடைகளாக இருக்கட்டும், இது எல்லாமே அரசாங்கத்தோட வேலை அல்ல. அரசாங்கத்தோட வேலை இந்த நாட்டு மக்களுக்கு சேவை செய்வது மட்டும்தான் என்று எழுதியிருக்கிறார்கள். இந்த பத்திரத்தை நீங்களும் நிச்சயமாக படித்து பார்த்திருப்பீர்கள். நீங்கள் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்த விஷயங்கள் என்ன? எனக்கு எப்பயும் போல் இல்லாமல் காங்கிரஸுடைய மேனிஃபெஸ்டோ இந்த தடவை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஒரு பக்கம் நிறையா நல்ல நல்ல திட்டங்கள் இருக்குது, இருந்தாலும் இன்னொரு சைடு பார்க்கும்போது சில பிரச்சனைக்குரிய திட்டங்களும் இருக்குது. முழுக்க முழுக்க காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோ வந்து அப்சல்யூட் சூப்பர் டூப்பர்னு சொல்லிட முடியாது. அதே சமயம் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபுல்லாகவே ஃப்ரீ பேஸ் கொடுத்து மக்களை வந்து கிடையாது, ரொம்பவே கம்மியா இருக்கு. இட் இஸ் a different league altogether. அது நம்ம பேசும்போது அது ஒவ்வொன்றா பார்ப்போம் நம்ம. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்க்கும்போது ஒரு மிக்ஸ்டு மேனிஃபெஸ்டோவை தான் பார்க்குறேன். என்னுடைய வியூ என்னன்னா, இப்போ ஐஎன்டிஏ அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் இது காங்கிரஸ்னுடைய மேனிஃபெஸ்டோ. இப்போ எலெக்ஷன் அவங்க ஃபேஸ் பண்ணுறது வந்து காங்கிரஸாக ஃபேஸ் பண்ணல, ஐஎன்டிஏஏவாக ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லையும் அவங்களுடைய அலையன்ஸில் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ் இண்டிவிஜுவலிஸ்டிக்காக அவங்களுடைய மேனிஃபெஸ்டோ கொடுத்துட்டு வந்திருக்காங்க. தமிழ்நாட்டில் டிஎம்கே கொடுத்ததையும் நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கேள்வி என்ன எழுதுன்னா, இந்த காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோ நல்லபடியாக இருந்திருந்தா கூட இந்த மேனிஃபெஸ்டோ முழுக்க முழுக்க வந்து இவர்கள் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் மற்ற மாநில கட்சிகளினுடைய மேனிஃபெஸ்டோவை கலந்துரையாடி அதிலிருந்து அவங்களுடைய நிர்பந்தத்துக்கு ஆளாகி இவங்க நல்லபடியாக மேனிஃபெஸ்டோ சில கொண்டு வந்தால் கூட மாறுதலுக்கு உட்படுமா அப்படிங்கிற ஒரு அச்சமும் எங்கிட்ட இருக்குது. ஏன்னா இப்போ எல்லா இடத்துலையுமே இப்போ ஒவ்வொரு மாநிலத்திலையுமே நிறைய இப்போ ஃப்ரீ பீஸ் தான் நிறையா இடத்துல. ஈவன் இது எம்பி எலெக்ஷனாக இருந்தால் கூட இந்த கட்சியில் தாங்கள் ஜெயிச்சா மத்திய அரசாங்கத்தில் எந்த விதமான ஒரு அங்கமும் வகிக்க முடியாதுன்னு தெரிஞ்சிருந்த சில கட்சிகள் கூட கவர்ச்சியான பல வாக்குறுதிகளை வந்து கொடுத்துட்ருக்கு. அந்த வகையில் பார்க்கும்போது இந்த காங்கிரஸினுடைய மேனிஃபெஸ்டோ மிக்ஸ்டு நீங்க சொல்றீங்க. அதாவது நீங்கள் முதல் ஆரம்பத்திலே உங்களுடைய இதில் கொடுத்த மாதிரி வந்து இப்போ என்னென்னலாம் வந்து ஒரு ஃபெடரலிசத்துக்கு டெமோக்ரஸிக்கு எங்கெங்கெல்லாம் சேலஞ்சஸ் இருக்கோ அதையெல்லாம் இவங்க அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி வந்து இன்டர்னல் செக்யூரிட்டியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஒரு இடத்துல என்ன பண்ணுறாங்க, நாங்கள் வந்து ரைட் டு ப்ரைவசியை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃப்கார்ட் பண்ணுவோம், ப்ரைவசியை வந்து நாங்கள் எந்த இடத்துலையுமே விட்டு கொடுக்க மாட்டோம் பப்ளிக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், நேஷ்னல் செக்யூரிட்டி அண்ட் இன்டர்னல் செக்யூரிட்டியினுடைய செக்ஷன் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா 2008 இவங்க 2 ஸ்கீம் கொண்டு வராங்க. ஒன்று வந்து நாட் கிரிட், நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கிரிட். அதனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பெங்களூரில் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. அது காங்கிரஸ் கொண்டு வந்திருந்தா கூட அதை கைவிடாமல் பிஜேபி வந்து இப்போ அதை ஒரு ஆக்டிவேஷன்லாம் தான் இருக்காங்க. அடுத்தது வந்து நேஷ்னல் கவுண்டர் டெரரிசம் சென்டர்னு ஒன்று இருக்குது. இப்போ இந்த நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கிரிட் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, உள்நாட்டு பாதுகாப்பை திடப்படுத்துறதுக்காக ஒவ்வொரு தனிநபர்கிட்ட பல்வேறு டேட்டாக்களை வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. பேங்கிங்காக இருக்கட்டும், டாக்ஸேசஸ் ஆகட்டும், அவங்களுடைய வீசாஸு, ஃபாரின் ட்ரிப்ஸு, இட்டினரிஸு, ரோட் ட்ராவலாக இருந்தாலும் சரி, இல்லை ரயில் ட்ராவலாக இருந்தாலும், ஏர் ட்ராவலாக இருந்தாலும், அதே மாதிரி உங்களுடைய அத்தனை கான்டாக்ட்ஸு, இது எல்லாமே வந்து அவங்க புல் பண்ணுறாங்க. இதுக்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்லேயே வந்து ஒரு 3400 கோடி அப்பயே வந்து அவங்க அலாட் பண்ணாங்க. அப்போ இந்த நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கிரிட்ல இருந்து ஒரு 11 சென்ட்ரல் ஏஜென்சிஸ் அந்த இன்டெலிஜென்ஸை யூஸ் பண்ணலாம். இந்த டேட்டா எல்லாமே எங்கேருந்து வருதுனாக்கா வேரியஸ் ஸ்டாண்டலோன் ஏஜென்சிஸ்லேருந்து வருது. எந்த இடத்துலையுமே இன்டகிரேஷன் இல்லைன்னா கூட இந்த நேஷ்னல் இன்டெலிஜென்ஸ் கிரிட்டுக்கு அதை எடுக்கக்கூடிய சர்வ சுதந்திரம் இருக்குது. அங்கிருந்து கிடைக்கப்பெறக்கூடிய இன்ஃபர்மேஷனை பயன்படுத்துறதுக்கு ஒரு 11 சென்ட்ரல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிஸ் லைக் ராவ் ஆகட்டும், சிபிஐ ஆகட்டும், இல்லை என்ஃபோர்ஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஸோ ஆன் ஸோ ஃபோர்த். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்க முழுக்க முழுக்க ப்ரைவேசிக்கு ஒரு பக்கம் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்காங்க. பட் இன்னொரு சைடு வந்து புள்ளையும் கிள்ளிட்டு தொட்டுலையும் ஆட்டுற கதையாக ப்ரைவேசியை பற்றி கொடி பிடிக்கிறவங்க அதே நேரத்தில் வந்து இந்த நேஷனல் கிரிட்டை நாங்கள் வந்தால் கண்டாயமாக இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி தீர்வான்னு சொல்லிட்டு ரொம்ப எம்ஃபசைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. அடுத்தது இவங்க சொல்கிறது கவர்ச்சி திட்டங்கள் எதுவுமே இல்லை. பட் இருந்தால் கூட என்னென்னா, நாங்கள் ஆட்சிக்கு வர பட்சத்தில் கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸை வந்து எஸ்சி எஸ்டி கான்ட்ராக்டர்ஸ்க்கு நாங்கள் கொடுப்போம் அப்படின்றாங்க. உங்களுக்கு தெரியும் கவர்மெண்ட்டில் கான்ட்ராக்ட்ஸ் வந்து எப்படி போகும்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு கான்ட்ராக்ட்ஸுக்கு வந்து ஒரு மினிமம் பேசிக் எலிஜிபிலிட்டிலாம் கிடையாது. அப்போ யார் வேணாமே இந்த எஸ்சி எஸ்டியை ப்ராக்சியாக போட்டு இந்த கான்ட்ராக்ட் எடுக்க முடியும். இது ஒன்று. அடுத்தது ஏழை குடும்பங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வருஷம் கொடுக்குறேன்றாங்க. அப்போ ஏழை குடும்பம் எத்தனை சதவீதம் இருக்குது இந்தியாவில் அப்படின்னு நம்ம கேள்வி ஒன்று எழுது.
ஏன்னா 1 லட்ச ரூபாய் வருஷத்துக்குங்கிறது பெரிய அமௌண்ட். இது மாசத்துக்கு ஆல்மோஸ்ட் 8,500 ரூபா நம்ம கொடுத்தாகணும். அவங்களுடைய நியாயப்பத்திரா படிக்கும் போதே அவங்க ஆரம்பத்தில் என்ன சொல்றாங்கன்னா, இந்தியா வந்து பில்லியனர்களுக்கான நாடா மாறிடுச்சு, இன்னைக்கு பெரும்பாலான மக்கள் தொகை வந்து பாவர்ட்டிக்கு கீழே இருக்குன்னு அதுக்கு ஒரு 2 உதாரணம் கொடுக்குறாங்க. ஒன்று, இந்த எம்என் ரேகால எத்தனை பேர் ரெஜிஸ்டர் ஆகிட்டு ஆக்டிவ் ஒர்க்கர்ஸாக இருக்காங்க. 2வது, ரேஷனில் 5 கிலோ இலவச தானியங்கள் எத்தனை பேர் வாங்குறாங்க. அதில் அவங்களே குறிப்பிடுறது வந்து பார்த்தீங்கன்னா 80 கோடி மக்கள் இந்த இலவச கிரெயின்ஸ் வாங்குறாங்க ரேஷன் கடையிலிருந்து. அப்போ இன்னும் 80 கோடி மக்களை இவங்க பாவர்ட்டியில் தான் வச்சிருக்காங்கிறது அவங்க ஆரம்பத்தில் குறிப்பிடுறாங்க. இவங்க கொடுக்குற நம்பரையும் எடுத்துப்போம், நம்ம வேற எந்த நம்பரும் போக வேண்டாம். அப்போ இந்த காங்கிரஸ் கொடுக்கக்கூடிய இந்த 80 கோடி எடுத்துட்டா இன்னைக்கு சாதாரணமாக ஒரு 2 to 3% ஹவுஸ் ஹோல்டு சொல்றாங்க. ஒரு 3 பேர் சேர்ந்தது குடும்பம், நம்ம 4 பேராகவே எடுத்துக்கலாம். அப்போ 80 கோடி மக்களை 4ஆல வகுத்தோம்னா 20 கோடி குடும்பங்கள் வருது. அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1 லட்சம் ரூபான்னா உங்களுக்கு 20 லட்சம் கோடி ரூபாய் ஒரு வருஷத்துக்கு கொடுக்க வேண்டியது வருது. கவர்ச்சி திட்டங்கள் பல இல்லைன்னா கூட இந்த ஒரு திட்டம் மாபெரும் திட்டமா இருக்கு. மம்மோத் வேல்யூ. பட் இந்த இடத்துல நீங்க இன்னொரு விஷயத்தை நீங்க பார்க்கணும். ஐ ரிமெம்பர் ராகுல் காந்தி அண்ட் ரகுராம் ராஜனுடைய ஒரு இன்டர்வியூ டியூரிங் கோவிட் காலகட்டம். சஜஷன் என்ன வெளியில் வந்துச்சுன்னா, ஒரு 6,000 ரூபாய் ஏழைகள் கையில் கொடுத்தால் மட்டும்தான் ஒரு எக்கனாமி வந்து ரிஃபார்ம் ஆகும். இன்னைக்கு உள்ள தருணத்தில் நீங்கள் பாருங்கள், கார்ப்பரேட் கையில் தான் அதிகமாக பணம் இருக்குது. ஒரு ஏழை கையில் பணம் போனால் மட்டும்தான் அந்த பணம் எக்கனாமிக்குள்ளே வரும். கரெக்டாக நீங்கள் ஒரு 1000 ரூபா கொடுத்தா கூட அந்த 1000 ரூபா அவங்க அக்கௌண்ட்டில் வச்சுருக்க மாட்டாங்க. அந்த 1000 ரூபா நேராக ஏதோ ஒரு கடைக்கு போய் அதில் அரிசி, பருப்பு, எண்ணெய், காய்கறி இது போன்ற விஷயங்கள் வாங்குவாங்க. அந்த பணம் வந்து சிஸ்டத்துக்குள்ளே இன்ஃப்யூஸ் ஆகும். சிஸ்டத்துக்குள்ளே அந்த பணம் இன்ஃப்யூஸ் ஆகும்போது உங்களுடைய ரொட்டேஷன் ஆஃப் மணி, இந்தியா வந்து கேஷ்லெஸ் எக்கனாமின்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஒன் பாயிண்ட் இன் டைம் இந்தியா வாஸ் அ கேஷ் பேஸ்ட் எக்கனாமி. கரெக்டாக. ஸோ அந்த பணத்தையே வெளியில் நீங்கள் எடுத்துட்டீங்க. அதுக்கப்புறம் மக்கள் கையில் பணம் இல்லை, வேலை வாய்ப்பு இழந்து நிற்கிறாங்க. இன்னைக்கு இதே மேனிஃபெஸ்டோவில் கூறியபடி 80 கோடி மக்கள் இன்னைக்கு ராஷன் கடைகளை நம்பி இருக்கும்போது அவர்கள் கையில் பணம் போகும்போது 8,500 ரூபாய் அந்த பணம் போகும்போது, ஒரு குடும்பத்தின் கையில் போகும்போது அந்த பணம் நிச்சயமாக எக்கனாமிக்குள்ளே வரும். ஸோ எக்கனாமி எந்த அளவில் டேமேஜ் ஆகிருக்கிறதோ அது வந்து ரிவைவ் ஆகும். இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 81% ஆஃப் ஜிடிபி we are on debt, right? 200 close to 215 or 25 lakh crores நம்ம வந்து கடனில் நிற்கிறோம். இந்தியாவோட ஜிடிபின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 300. ஸோ இட் இஸ் அ குட் ஐடியா. இட் ஷுட் பி வெல்கம்ட். வை ஆர் வி கிரிட்டிசைசிங் திஸ்? பிகாஸ் மணி ஷுட் கோ இன்சைட் த சிஸ்டம், இல்லையா? எக்ஸலன்ட் பாயிண்ட். நீங்கள் சொல்கிற இந்த எக்கனாமிக்கல் சைக்கிள் ஐ எம் வெரி மச் கன்வின்ஸ்ட். அந்த டைமில் ரெக்கமெண்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஆஸ் அ பெர்மனன்ட் ஒன். ஆஸ் அ கரோனா அந்த டைமில் பப்ளிக்கு ஸ்பெண்டிங், எனக்கு அப்போ இன்கமே இல்லை. பல கம்பெனிகள் வந்து சேலரிஸை நிறுத்திட்டாங்க. அப்போ கவர்மெண்ட் கூட ஹஸ் மேட் அ லா தட் நோ ஒன் ஷுட் பி ஸ்டாப்டு வித் சேலரின்ட்டு. இப்போது நீங்கள் கையில் காசை கொடுக்கறத விட கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கேபிட்டல் அவுட்லே வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு கேபிட்டல் அசெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நீங்கள் கையில் சும்மா நீங்கள் போய் ஒரு 8,500 ரூபா கொடுங்கிறதுக்கும் அந்த செலவுக்கும் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் 100 ரூபா, அவங்க எக்கனாமிக்கல் சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு 100 ரூபா வந்து நீங்கள் சைக்கிளில் நீங்கள் கேஷாக கொடுத்து வந்தீங்கன்னா அந்த 100 ரூபா இட் வில் நாட் ஜென்ரேட் ஈவன் ஈக்குவல் டு 100 rupees. பட் இதே நீங்கள் வந்து கேபிட்டல் அசெட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது அதிலிருந்து ரெவென்யூ ஜென்ரேட் ஆகிறது நீங்கள் 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுற இடத்துல இட் வில் பி மோர் தேன் 200 rupees. அப்போ உங்களுக்கு உண்மையாலுமே நம்மளோட இன்டென்ஷன். Again my point is this only, sir. Yeah. Is that a layman going to be benefited directly with investing in capital, or to run a system you need to add fuel to that machine? So in the இடத்துல we are talking about adding fuel to the machine to run the system, right? மக்கள் கையில் பணமே இல்லாத போது, வேலை வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் ஓகே ஃபைன், ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்டிருக்கலாம், அது குறிப்பிடலை, தட் ஷுட் பி மேண்டேட்டரி. ஹவ் ஆர் வி going to generate that much of money? Where are you going to get that money? That is not explained. கேபிட்டல் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர்ங்கிறது ரொம்ப முக்கியம். ஆமா. இப்போ வருஷத்துக்கு இவங்க சொல்ற ஸ்கீம்ல 20 லட்சம் கோடி ஒரு வருஷத்துக்கு. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் த மம்மோத் ஆஃப் மணி இன்வால்வ். அப்போ 20 லட்சம் கோடி இருந்தா ஹவு மெனி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபேக்டரிஸ்? ஏன்னா இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறோன்னு கமிட் பண்ணுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் மைனிங்கை வந்து இவங்க ரிவைவ் பண்ணுறாங்க. தே ஆர் டெல்லிங் தட் தே ஆர் கோயிங் டு மேக் மைனிங் இண்டஸ்ட்ரி to be contributing 5% to the GDP.
இப்போ இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.5 to 1.7 தான். Because the mining industry what we already have, அதில் majority of mining areas are with Adani. Is he doing that mining? நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாது. We are importing it from Indonesia. We are importing it from China. We are importing it from other, even Australia இருந்து நம்ம import பண்ணிட்டு இருக்கோம். So India had become an importing country than a production based country. அது I agree. Our economy இன்னைக்கு இவ்வளோ மைனிங் ஏரியாஸ் இருந்த கூட we are not operating those. Because நீங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வர்ற போது உங்களுக்கு அது சீப்பாக தோணுது. Right? You don't need to pay money to the laborers to maintain that mining areas, right? இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸோ எதற்காக நம்ம அடானி போன்ற நிறுவனங்களுக்கு இது போன்ற மைனிங்கை கொடுத்தோம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இல்லை அது neither they are leaving those areas, neither they are generating employment, neither they are doing anything for the country. End of the day we are buying coal from other areas, right? வெளிநாட்டில இருந்து நம்ம இம்போர்ட் பண்ணால் கூட நம்ம மார்க்கெட் ப்ரைஸில் தானே இந்திய அரசாங்கங்கள் வாங்கி கொண்டு இருக்கிறது. இல்லை அதில் வந்து எனக்கு எந்த டவுட்டுமே இல்லை. எந்த விதமான இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் மோனோப்ளைஸ் ஆகக்கூடாது. அதை வந்து காங்கிரஸ் இதில் தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. தட் இஸ் டு பி மோஸ்ட் வெல்கம். என்னுடைய ஒரே பாயிண்ட் என்னன்னா, நீங்கள் வருஷத்துக்கு 20 லட்சம் கோடி நீங்கள் சும்மா கொண்டு போய் கையில் கொடுத்து நீங்கள் செலவு பண்ணுறங்கிறதுக்கும் 5 வருஷத்துக்கு போட்டிங்கன்னா இது 1 லட்சம் கோடி சார். தட் இஸ் தி ஹோல் பாயிண்ட். அதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, லெட் மீ கம்ப்ளீட் மை பாயிண்ட். அப்போ ஒரு வருஷத்துல 20 லட்சம் கோடி. வாட் இஸ் த உங்களுக்கு வந்து ரெவென்யூ ரெசிப்ட்ஸ் ஆஃப் இந்தியா எவ்வளவு? பட்ஜெட் you think 20 lakh rupees which we are infusing in the system is wrong? Yes, because of course. we are 140 crore people, right? No 20 lakh crore is wrong ன்னு சொல்லல. The way how you infuse is wrong. ஏன்னா உங்களுடைய ரெவென்யூ ரெசிப்ட் 30 lakh crore தான் பட்ஜெட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு. அந்த 30 lakh crore உங்களுடைய ரெவென்யூ ரெசிப்ட் இருக்கும்போது 20 லட்சம் கோடி சும்மா நீங்க எப்படி கொண்டு கொடுப்பீங்க? அப்புறம் மற்ற வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் எங்க இருந்து ரன் பண்ணுவீங்க? ஸோ இந்த 20 lakh crore if you invest in the capital assets, this will create a lot of job opportunities. நீங்க சும்மா கொடுக்க வேண்டாம். நீங்க இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணி இண்டஸ்ட்ரியை டெவலப் பண்ணி, இதுவும் காங்கிரஸ்ல சொல்லியிருக்காங்க. they are wanting to develop the industry contribution from 14% to 20% of the GDP, which is most welcome. ஏன்னா இன்னைக்கு நம்ம வந்து கழுத தேஞ்சு கட்டரும்பான கதையா நம்ம வந்து 30-35% இருந்த நம்மளுடைய இண்டஸ்ட்ரி கான்ட்ரிபியூஷன் டு ஜிடிபி அப்படியே தேஞ்சு இன்னைக்கு வந்து we are at 14%. மிக முக்கியமான காரணம் டிமானிட்டைசேஷன். நீங்க பார்க்கலையா? ஜிஎஸ்டி நீங்க பார்க்கலையா? many factors, but in the demonetization, GST இதெல்லாம் செட்பேக் இருந்தா கூட, if you see, Modi has won again the last election. This was a great point of contention last time. Sir, அப்ப பப்ளிக் என்ன நினைக்கிறாங்க? Sir, I differ from this point. Yes, Modi got majority there. But 2014 அவர் அளித்த வாக்குறுதிகள், right? Say for example 100 smart cities ஆக இருக்கட்டும், 15 lakh எல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் சுசுபி அதெல்லாம் வேண்டாம். We'll talk on points, right? What about job opportunities? What about exports? They failed miserably on job creation. When 2014 you had given a list of promises. When it came to 2019 election, you took help of Pulwama, Yeah, of course. You took help of Pulwama. You tried to communalize the entire political circle. You tried to take help of religion, இது எல்லாமே இருக்கும்போது இந்தியா மெஜாரிட்டி ஹிந்துக்கள் வசிக்கக்கூடிய நாடு. ஹிந்துக்களுடைய அந்த எமோஷன்ஸை கேஷன் செய்திருக்கிறது பிஜேபி. மீண்டும் ஒரு முறை அதை தானே செஞ்சுட்டு இருக்காங்க. இஸ் தட் ரைட்? யூ ஹவ் மேட் a right point. This is fact. இப்ப elections are fought on ideologies or promises or emotions. கடைசியில நீங்க ஓட்டு போட போகும்போது மக்கள் அந்த எமோஷனலா ஓட்டு போடுற மக்கள் தான் ஜாஸ்தி. Ideology which is wrong, of course. அதனால தான் வந்து பார்த்தா demonetization never says you vote for a political party. Our constitution says you vote for a political personality, a candidate rather, not even a political party. You choose a right candidate. In turn that right candidate will choose a right leader. அதுதான் நம்மளுடைய ஸ்ட்ரக்சர். இல்ல எதுக்காக சொல்ல வரேன்னா, இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சரை என்ன பண்ணிட்டாங்கன்னா, கடைசியில they will create some emotional factors. அந்த emotional factors அதுதான் வந்து ஓட்டர்ஸை வந்து டிரைவ் பண்ணிட்டு போகுது. இந்த இடத்துல வாட் ஐ வாண்டட் டு என்னோட ஏர்லியர் பாயிண்ட்ல நான் என்ன கம்யூனிகேட் பண்ண விரும்புறேன்னா, இப்போ பிஜேபி வந்து நாங்கள் 3 கோடி வேலை வாய்ப்பை கிரியேட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய ப்ராமிசஸை ஃபெயில் பண்ண மாதிரி,
இவங்களும் வந்து இப்போ ஒரு 20 லட்சம் கோடி வருஷத்துக்கு நாங்க வந்து கைக்குள்ள கொடுக்க போறோங்கிறது என்னைய பொறுத்த வரைக்கும் பேசிக் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங் அபௌட் எக்கானமி இந்தியன் பட்ஜெட் not everything not at all will be free possible. based. Not at all possible. Everything we can't be on a freebies economy. பட் இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. இந்தியன் இன்ஸ்டிடியூஷன்களை நாங்கள் இண்டிபெண்டாக மாற்றுவோம். செகண்ட்லி, இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயிகளாக இருக்கட்டும் அல்ல மற்ற டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும் அனைவருக்குமே ஒரு நியாயப்படி அவர்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எடுத்துட்டு வருவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கட்சி மாறுவது, கட்சி தாவுவது, ரைட்? இதை நீங்கள் உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்கள். கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை மாநில அரசாங்கங்களை பெண்வாசல் மாறுறது இல்ல, கட்சியை உடைச்சிடுறாங்க, கூண்டா மாத்திடுறாங்க. ஸோ சிம்பிள் இன்னொரு கைக்கு போயிருது, கட்சி இன்னொரு கைக்கு போயிருது. ஒவ்வொரு இடத்துலையும் இது நடந்துட்டு இருக்கு. ஹியர் திஸ் மேனிஃபெஸ்டோ சேஸ் கட்சி மாறக்கூடிய நபர்களுடைய பதவியை பறிபடும். ஆட்டோமேட்டிக் டிஃபெக்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக் கேன்சலேஷன். எக்ஸலென்ட், ஃபேண்டாஸ்டிக் திங் டு இட். ஏன்னா இப்போ வந்து வெரி குட் திங். என்னன்னா இப்போ பிஜேபியினுடைய ஒரு இன்னொரு ஆயுதம் வந்து அவங்க என்ன யூஸ் பண்றாங்கன்னா, எம்எல்ஏக்களை மாத்துறதை விட கட்சியை உடைச்சிடுறது. இப்போ பல மாநிலங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்போ இவங்க கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய phase 2 version also now. What is that? Right? Kejriwal model, Jharkhand in chief minister Hemant Soren model. சந்தேகம் என்கிற பெயர்ல பிஎம்எல்ஏ வழக்கை போட்டு ஒரு மாநிலத்துடைய சீஃப் மினிஸ்டரை உள்ள வச்சுட்டு நீங்க ராஜினாமா கொடுங்கள் என்கிற பிரஷரை போட்டு மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் பிரசிடென்ட் ரூலை போட்டு அந்த இடத்துல அந்த ஒட்டுமொத்த பவரையுமே கையில் எடுக்கக்கூடிய வேலையை பார்க்கலாம். இது நல்லாவே அட்ரஸ் பண்ணிருக்காங்க. எக்ஸ்ட்ரீம்லி ஈஸியஸ்ட் வே. நோ நீட் ஆஃப் பையிங் எம்எல்ஏ, நோ நீட் ஆஃப் பையிங் எம்பி, நத்திங். சீஃப் மினிஸ்டர் மேல ஒரு வழக்கு போடுங்க, உள்ளூத்திக்கு போடுங்க, ஒரு 4-5 மினிஸ்டர்கள் உள்ளூத்திக்கு போடுங்க, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சது. இப்போ 2 years சத்யேந்தர் ஜெயின் வாஸ் இன்சைட் த ஜெயில். இன்னைக்கும் மனிஷ் சிசோடியா இஸ் இன் த ஜெயில். சஞ்சய் சிங் வெளியில வந்துட்டாரு. அரவிந்த் கெஜ்ரிவால் இன்னும் எத்தனை நாட்கள் வரை உள்ள எலெக்ஷன் வரைக்கும் வருவாராங்கிறது இட்ஸ் a doubt. So are we not losing our democracy? இல்ல, அதெல்லாம் ப்ராப்பரா அட்ரஸ் பண்ணிருக்காங்க. டெல்லி அரசாங்கத்தை மக்கள் தேர்வு செய்தார்கள், ஓட்டு போட்ட மக்கள் தேர்வு செய்தார்கள். சுப்ரீம் கோர்ட் உட்பட அவர்களுக்கு சாதகமாக ஒரு வேர்டிக்டை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி மக்கள் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம், அவர்கள் கையில் தான் பவர் இருக்கணும். What Prime Minister Modi did, he changed the system, he changed the policy. The entire power, more than a chief minister, the power gone to LG, Lieutenant Governor. Article 370க்கு அப்புறம் ஒரு ஸ்டேட் ஹுட்டாக இருந்த லத்தாக்காக இருக்கட்டும், ஜம்மு அண்ட் காஷ்மீராக இருக்கட்டும், அவர்களுடைய என்டையர் பாலிசியை நீங்க முடிச்சிட்டீங்க இல்லையா? அதுக்கப்புறம் இன்னைக்கு வர தேர்தல் நடத்தல. இன்னைக்கும் யூனியன் டெரிட்டரி தான். லத்தாக்ல கிட்டத்தட்ட 1 வருஷமா போராட்டம் நடக்குது. A person who supported Ladakh's this 370 abortion, அதே நபர் இன்னைக்கு உண்ணாவிரத போராட்டத்தில் இறங்கியிருக்காரு. காரணம், 4 எம்எல்ஏக்கள் இருந்தாங்க, இப்போ 1 எம்எல்ஏ கூட இல்லை. 2 எம்பி இருந்தாங்க, இப்போ ஒரே ஒரு எம்பி தான் இருக்கிறார். மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கம் எந்த விதமான வேலை வாய்ப்புமே ஜென்ரேட் செய்யல. எந்த விதமான ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய பாலிசிகள் எதுவுமே அங்கே போய் சேரலை. ஸோ இதே மாதிரி 1 நேஷன் 1 எலெக்ஷன் போன்ற திட்டங்கள் வந்ததுக்கு அப்புறம் திஸ் இஸ் த லாஸ்ட் எலெக்ஷன் டு சேவ் டெமோக்ரஸி என்று பல்வேறு ஆக்டிவிஸ்ட்கள், பல்வேறு எக்ஸ்போர்ட்ஸ்கள் கூறி வரும்போது, இன்னும் சொல்ல போனால் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளிலிருந்து இதே செய்தி தான் வருது, இந்தியன் டெமோக்ரஸி இஸ் டேஞ்சர், ரைட்? இது போன்ற தருணத்தில் நாளைக்கு நம்ம எப்படி ஆட்டோனமஸ் பாடியாக மாறுகிறோமோ, இல்லை சர்வாதிகார ஆட்சி பக்கம் நகர்ந்து கொண்டிருக்கிறோமோ, இது உண்மையாக மாறிவிடுமே. How can a political party say this time we will surely get 400+, that too before 4 months? 10 ஆண்டுகளுக்கான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கிறது. 10 ஆண்டுகளாக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எழுப்பக்கூடிய கேள்விகள் இருக்கிறது. விவசாய போராட்டம் ஒரு மிகப்பெரிய விஷயம். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கான விஷயங்கள் இருக்கிறது. நிர்பயா காலகட்டத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா the media was free to talk. இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் என்கிற ஒரு மிகப்பெரிய போராட்டம் 2012-13 ஆண்டு நடக்கும்போது மீடியா வாஸ் ஃப்ரீ டு டாக், டு எக்ஸ்பிரஸ் த திங்ஸ். இன்னைக்கு மீடியா ஹவுசஸ்கள் ஒரு சின்ன ஸ்டோரியை போட்டாலே அந்த மீடியா ஹவுஸ் மீது வழக்குகள் பாய்கிறது, ப்ரெஷர் ஆகுது. நேற்று ஒரு யூடியூப் சேனலை முடக்கி விட்டார்கள், போல்தா ஹிந்துஸ்தான் என்கிற யூடியூப் சேனல். நாளைக்கு எங்களோட யூடியூப் சேனல் முடக்கப்படலாம், மற்ற யூடியூப் சேனல்கள் முடக்கப்படலாம். பட் ஹியர் காங்கிரஸ் இஸ் சேயிங் we will ensure that internet freedom will be intact, will be protected.
we will ensure that எங்க வேணாலும் நீங்க போராடலாம், சேரலாம். இன்னைக்கு உங்களுக்கு பெர்மிஷனே கிடைக்காது. தமிழ்நாட்டை எடுத்துக்கொள்ளுங்கள், சென்னை எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களால ஒரு 100 பேரை கூட்டி ஒரு போராட்டத்தை நடத்த முடியுமா பெர்மிஷனுடன்? And Congress says yes, we will do it. Is it not a democracy? இல்ல டெமோக்ரஸி வந்து ஆக்டிவிசம் மட்டும் டெமோக்ரஸி இல்ல. But activism is a very powerful Important. tool of a democracy. If it is not, how will you keep your I will points? How come will on you to that. raise your questions? I will come on to that. இப்போ நீங்க இப்போ நேஷனல் எடுத்துட்டீங்கன்னா as you rightly said, medias are under the control of ruling party. Not only media, even independent institutions. இது எந்த இன்ஸ்டிடியூஷன் வந்தாலும், எந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்தாலும் இன்ஸ்டிடியூஷனை அவங்க இஷ்டத்துக்கு தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. அதில் ஐ எம் மோர் தேன் கன்வின்ஸ்ட். ஏன்னா நம்ம ஒரு அந்த காலத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிற கதை வந்து மேலே டிஎம்கே ஆஃபீஸில் ரைட் பண்ணிட்டு கீழே வந்து அவங்க கூட்டணி வார்த்தை பேசினாங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ ஐ டோன்ட் பிலீவ் வந்து இன்ஸ்டிடியூஷனல்ஸ் வந்து இவங்க வந்து ரொம்ப ஜென்யூனாக அதனுடைய கம்ப்ளீட் சோவரனிட்டியோட ஒரு பார்ட்டி ரன் பண்ணுங்கிறது நான் நம்புறதுக்கு தயாராக இல்லை. எந்த பார்ட்டி வந்தாலும் தே வில் மேக் டு த பெஸ்ட் யூஸ் ஆஃப் தேர் ஓன் இன்ட்ரெஸ்ட். இப்போ நீங்கள் இதே ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா யூ சி ஆல் த ஸ்டேட் மீடியாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ரூலிங் பார்ட்டி ஹியர். நீங்கள் லாஸ்ட் டைம் நீங்கள் ஏடிஎம்கே பீரியடில் நடந்தும்போது எவ்வளோ ஆக்டிவிசம் நடந்துச்சு, எவ்வளோ ஆக்டிவிஸ்ட் தமிழ்நாடு பூரா எங்கே பார்த்தாலும் போராட்டம் 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 நடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நம்ம இப்போ எப்படி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இன்னைக்கு 10 வருஷம் இந்த ஆன்டி இன்கம்பன்சி இப்போ பார்க்குறோமோ, அதே ஆன்டி இன்கம்பன்சி இப்போ இந்த 3 வருஷத்தில் டிஎம்கே பீரியடில் இப்போ இருக்கு. வேர் ஆர் தோஸ் ஆக்டிவிஸ்ட்? ஐ எம் ரியலி வாண்டட் டு லுக் அட் தோஸ் ஃபெலோஸ். எங்கே போனாங்க இப்போ? அன்னைக்கு வந்து ஒரு 4 வழிச்சாலை வந்தபோது போராடுங்க, இன்னைக்கு ஏன் பரந்தூருக்கு வரல? இன்னைக்கே வந்து கோயம்பேட்டில் இருந்து அங்கே பஸ் ஸ்டாண்டை மாற்றி மக்கள் அழைக்கெடுக்கும் போது அவங்க என்ன பண்ணாங்க, எங்கே போனாங்க? ட்ரூ, எவ்வளோ இருக்கு. அப்போ இந்த ஆக்டிவிஸ்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா they are also aligning with certain ideology and parties. So ஒரு common man, what my message to the public and my fellow people is that it is high time that we should be aware of the so-called activists also, because they are also politically motivated and politically driven. Everywhere agenda. இப்போ நீங்க சொன்னீங்க 400 seats வந்து அவங்க ப்ரொஜெக்ட் பண்றாங்க பிஜேபி. sheer marketing. And in democracy இந்த மாதிரி இருக்கிறது வந்து இட் இஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். நான் அந்த வகையில் தான் டெமோக்ரஸி பார்க்குறேன். வேர் ஐ எம் சீயிங் வி ஆர் அட் அ த்ரெட்னு பார்க்கும்போது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் இன்னைக்கு ஆப்போனன்ட் இல்லை. வை தே ஆர் சோ அரகண்ட் அண்ட் தே ஆர் கான்ஃபிடென்ட் இன் சேயிங் தட் வி ஆர் கோயிங் டு வின் 400. இன்னைக்கு பிஜேபி ஜெயிக்குமா ஜெயிக்காதாங்கிறதே இன்னைக்கு டெபேட் இல்லை. 400 வருமா 375 வருமாங்கிறது டிபேட். தட் இஸ் வாட் அஜெண்டா தே ஹவ் ட்ரிவன். அப்போ ஹூஸ் ஃபால்ட் இஸ் திஸ்? இன்னைக்கு ஒரு சரியான ஆப்போனன்ட்டை பொசிஷன் பண்ணாதது யாருடைய மிஸ்டேக் இது? இந்த இடத்துல நான் ஒரு விஷயத்தை எடுத்து வைக்க பார்க்குறேன். பிகாஸ் இந்த மேனிஃபெஸ்டோவில் ரொம்ப தெளிவாக எடுத்து வைத்த விஷயம் இதுதான். தட் பார்லிமெண்ட்ல போத் ஹவுசஸ், ராஜ்யசபா அண்ட் லோக்சபா, இரண்டுமே சேர்த்து 100 நாட்கள் வரை பார்லிமெண்ட் செஷன். இண்டிவிஜுவலி they have to act every 100 days in a year. Yes, individually. 100 days for Lok Sabha, 100 days for Rajya Sabha, which is a very fantastic thing. அதே நேரத்துல there is a question answer round where the questions will be directly asked from the Prime Minister of India, whoever he is. And ஒரு நாள் எம்பிக்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அவர் பதில் கொடுக்கும். இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை அவங்க எடுத்து வச்சிருக்காங்க. Opposition will be given a specific time for discussion. இப்போ என்ன நடக்குது? Not even a time. Yeah. One day in a week. In a week, yes. The agenda will be set by the opposition party. It's a very excellent welcoming move. ஆமா, இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நடக்குது? ஒரு opposition போய் சின்ன கேள்வி கேட்டாலே brutal majority. You step out. Voice vote வச்சு மௌவா மொய்த்ராவுடைய பதவி போனதா இல்லையா? ஒப்ராயோடைய பதவி போனதா இல்லையா? எத்தனை முறை சஞ்சய் சிங் வெளிநடப்பு செய்யப்பட்டார்? எத்தனை முறை டிஎம்கே எம்பிக்கள் வெளியே ஏற்றப்பட்டார்கள்? ஒரே நேரத்தில் 100க்கும் மேற்பட்ட எம்பிக்கள். எந்த டெமோக்ரஸியில் இது நடந்திருக்கு? Which democracy in the world had faced this kind of criticism? இந்த இடத்துல I am seeing a threat to the democracy. That's what my point is. Do you think democracy is safer in Modi's era? It is not Modi's era or someone's era. But sir, we have seen whatever certain done in UPA or previous NDA, in fact, which was under Vajpayee. We have never seen such a threat. Why? அப்படினு பாக்கும்போது absolute brutal majority. Sir, இதை விட பெரிய மெஜாரிட்டி ராஜீவ் காந்திக்கு கிடைச்சதா இல்லையா? அது இந்திரா காந்தி அசாசினேட் ஆகும்போது
whatever it is. அதுக்கப்புறம் what has he happened? had 405 MPs in parliament. 14 MPs. 14 MPs in parliament. So yes. இதை விட they were excellent. Yeah. But என்னன்னா, We never lost our this thing. yeah, the leaders or parties or styles cannot be compared. If they are lucky, if they are good enough, you are lucky. So இப்போ என்னன்னா, you cannot just think that let me be lucky to Look have a at great the ruler. beauty of democracy. During those days, ruling government was Congress and UPA. But UN போய் இந்த நாட்டு அரசாங்கத்தை பற்றி பேசுவதற்காக செலக்ட் செய்து அனுப்பப்பட்ட நபர் வாஜ்பாய், who was an opposition leader. Can you expect that today? அதை தான் சொல்ல வரேன். சரி, இதில் 2 ஆங்கிள்லேருந்து பார்க்கணும் நம்ம. ஒன்று, அஃப்கோர்ஸ் நம்ம வந்து ஒரு ப்ரூட்டல் மெஜாரிட்டி இருக்கிறது வந்து எப்பயுமே வந்து காங்கிரஸ்க்கு நல்லதா இல்லையாங்கிறதுல என்னுடைய கேள்வியே இல்லை, மக்களுக்கு நல்லது இல்லை. ஈவன் இஃப் காங்கிரஸ் கம்ஸ் இன் டு பவர் வித் எ ப்ரூட்டல் மெஜாரிட்டி, they also will turn. இப்போ காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா more than 60 years they have ruled the country, and because of their absolute majority and no opposition to check their whatever they do, BJP has arisen. That is the only reason. இப்போ என்ன ஆகும்னா, இந்த BJP வந்து if they are not checked with proper checks and balances, sooner or later BJP will become another Congress. You please take it from me. அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்றதுக்கு we are not ready, because the country has to grow, the democracy has to be built, and நம்ம வந்து இப்போ வந்து 5th எக்கானமியா இருக்கிறோம். we are aspiring to be the 3rd economy and we are aspiring to be the number 2 economy. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வாட் இஸ் வெரி வெரி நீட் ஆஃப் த அவர்னு பார்க்கும்போது த ரைட் ஆப்போசிஷன் பார்ட்டி. டெமோக்ரஸிக்கு அதுதான் தேவை இன்னைக்கு. பட் டு த ரைட் ஆப்போசிஷன் எப்படி வந்து ஒரு ஸ்ட்ராங் ரூலர் முக்கியமோ, அந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆப்போனன்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இன் டெமோக்ரஸி. I agree with you. But during this 10 years, don't you think ஆப்போசிஷனை சிதைக்கக்கூடிய வேலையை மட்டும் தான் இவர்கள் பார்த்து வந்தார்கள்? அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்களே காங்கிரஸ் முக்த் பாரத்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க. எஸ், காங்கிரஸ் முக்த் பாரத் மட்டுமல்ல, எந்த ரீஜனல் பார்ட்டியாக இருந்தாலும் அவர்களை முடக்கக்கூடிய வேலையை மட்டும்தான் இவர்கள் பார்த்து வந்தார்கள். ரைட்? லீவ் அபார்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லீவ் அபார்ட் பெண் சுதந்திரம், லீவ் அபார்ட் வேலை வாய்ப்பு, லீவ் அபார்ட் விலைவாசி, இது எல்லாமே ஒதுக்கி விட்டால் கூட மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்பி, மக்களால் தேர்வு செய்யப்பட்ட எம்எல்ஏக்கள், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அரசாங்கம், அவர்களே பாதுகாப்பாக இல்லாத பட்சத்தில் எப்படி ஒரு சாதாரணமான சிட்டிசன் பாதுகாப்பாக இருக்க முடியும்? நல்ல கேள்வி. என்ஆர்சி அதற்கான உதாரணம். இந்த நாட்டு ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் அதற்கான உதாரணம். எங்கெல்லாம் பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்களோ, முக்கியமாக மணிப்பூர் எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னைக்கு வரை the government has not even taken 1% of responsibility. What happened there? The governor, she calls one of my colleague, who's a journalist in Maharashtra, Bombay. She calls, whatever happened. Alugraga, a governor who's from BJP herself. She's crying. Nobody is taking responsibility of it. Nobody is talking about Manipur today. Nobody is talking about Ladakh today. So what are we doing? Are we going to see a democracy based on some political parties manifesto? இல்ல, நம்மளுடைய இப்போ சிஸ்டம் ஆஃப் எலெக்ஷன் ஃபர்ஸ்ட் பாஸ் த போஸ்ட். அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம என்னதான் இவங்க இந்த ரூலிங் பார்ட்டியில் ஆப்போசிஷன் பார்ட்டியில் என்னதான் கேப்ஸ் இருந்து நம்ம டிபேட் பண்ணா கூட, அட் தி எண்ட் ஆஃப் த டே இட் இஸ் யூ அண்ட் மீ ஹூ இஸ் கோயிங் டு வோட், ஹூ இஸ் கோயிங் டு எலெக்ட். ஸோ அந்த பவர் நம்மகிட்ட இருக்கு. அந்த பவரும் தானே இன்னைக்கு பிஜேபி அண்ட் காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்து கலைச்சிட்டு இருக்காங்க. இவிஎம்க்கு எதிராக எத்தனையோ வழக்குகள் போடப்பட்டது. இன்னும் சுப்ரீம் கோர்ட் உட்பட அதற்கான விளக்கங்களை கேட்டிருக்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. இப்போ இதுல கூட காங்கிரஸ் says no we are with EVM. அதுல இன்னொன்னு இந்த மேனிஃபெஸ்டோல வாட் இஸ் சோ வெரி அப்சர்ட் இஸ் தட் EVM-உம் யூஸ் பண்ணுவோம், அத கவுண்டிங்கும் வச்சுப்போம், ஸ்லிப்ஸையும் கவுண்ட் பண்ணுவோம். ஒன்னே என்னன்னா, நீங்க ஓட் போட்டதுக்கு அப்புறம் உங்க கையில ஸ்லிப் கிடைக்கும், நீங்க அதே ஆட்டோ கட் உள்ளாகிறத விட நீங்க எடுத்து உள்ள போட்டுக்கலாம். அதுதான் ஒன்லி டிஃபரன்ஸ். ஸோ மெஷினும் எலக்ட்ரானிக் கவுண்டிங்கும் உண்டு, ஸ்லிப் கவுண்டிங்கும் உண்டு. which is again I feel little okay. இல்ல, not okay. Why I am saying is that if you are going to count only the slips, why you need electronic machine? Not it required. Sir, go to ballot paper. No. If the electronic machine number varies from the VVPAT number, that means there should be a re-election there. இல்ல, அதுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன்ல they have certain systems. They give a 5% of the that is okay. Count for it. That is okay. இங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த மேனிஃபெஸ்டோல every EVMs will be electronically counted and for every EVM the slips also will be counted.
இட்ஸ் கம்ப்ளீட்லி அப்சர்ட். பட் சார் அந்த Not ஸ்லிப்ஸ் needed. கவுண்ட் பண்ணும்போது இப்போ நீங்க இல்ல vote நீங்க போட ஸ்லிப்பை போறீங்க. கவுண்ட் பண்ணுங்க. நான் என்ன சொல்ல நீங்க வரேன், vote போட பேலட் பேப்பர் போறீங்க. வச்சுக்கங்க, இவிஎம் that works as a ballot paper இல்லையா? நோ நீட், நோ நீடுங்கிறேன் நான். கரெக்ட். அப்ப எஃபிஷியன்சியா போயிடுங்க உங்களுக்கு. அப்ப வந்து நீங்க இப்பயே வந்து உங்களுக்கு ஒரு காலையில ஆரம்பிச்சா நைட் ஆயிடுது எலக்ட்ரானிக் மிஷின் வந்து கூட நீங்க ஸ்லிப்பையும் போட்டு கனெக்ட் பண்ணனும்னா இப்ப எலெக்ஷனே What is the urgency of giving results in such a hurry-burry when you have 7-phase election for 70 days, but you want results to be announced in couple of hours? No need. Is that you take 10 needed? days also, Yeah. no worries. 10 days also you Yes. take, no problem. Number of days is not a matter. What all I am saying is that electronic machine ஒரு equipment ஒரு tool எதுக்காக கொண்டு வரோம்? To simplify the workload. அப்ப நீங்க அந்த அதுலயும் ஒரு ஆட் ஆன் பண்ணிட்டு நான் ஸ்லிப்ஸையும் போய் கவுண்ட் பண்றேன்னா இட்ஸ் a double work. அப்ப இங்க It can be double check also. no need. பேலட் பேப்பரே போடுங்க நீங்க அப்போ. நான் சொல்றேன் I'm not in Ballot support of EVM. paperலயும் booth capturing நடந்தது. See, அதான் சொல்றேன். Right. அப்போ every Ballot system paperலயும் booth capturing நடந்தது. அதனால இப்போ இது புதிய சிஸ்டத்தை கொண்டுட்டு வர்றாங்க. இல்ல இதுல நீங்க உள்ள ஆழமா போய் பார்க்கணும் நீங்க. This can be taken in that way also, no? இல்ல அதுதான் சொல்ல வரேன் நான். இப்போ செக்கிங்கிறது என்னன்னா இட் ஹாஸ் டு பி செக்டு வித் சர்டன் சாம்பிள்ஸ். அதுக்கு பேர் தான் செக்கிங், அதுக்கு பேர் தான் ரேண்டம் செக். நான் எல்லாத்தையுமே பண்ணுவாங்க போது தட் இஸ் நாட் அட் ஆல் எ செக்கிங், தட் இஸ் a system in itself. அப்ப ரெண்டு சிஸ்டம் எதுக்குன்னு நான் கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. யூ கீப் ஒன் சிஸ்டம் அண்ட் ஹேவ் a checking mechanism. Don't have two parallel systems. How can you check a ballot paper when there is no electronic evidence is there, when there is nothing there? See, we have been crying hue and crew. நீங்க வந்து பேலட் பேப்பர் நீங்க சொன்ன மாதிரி கேப்சர் ஆகுது, லாஸ்ட் half an hour 1 hourல பூத்தியை க்ளோஸ் பண்ணி எல்லாம் சீல் அடிச்சு வைக்கிறாங்க. we have seen also. என்னோட லைஃப்ல நானும் பார்த்திருக்கேன் அது. அந்த மாதிரி இருக்கும்போது we have moved on to EVM system. So the institutions are bringing in certain systems to bring in. At the end of the day, at least we should have trust and confidence in at least either of the system or at least one of the system. நான் எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு டவுட்டாவே நான் பாப்பேன்னாக்கா, because doubt கொண்டு வரதுக்கான காரணம் பிரைம் மினிஸ்டர் மோடி தானே. இல்ல when நான் சிங்கிள் அவுட் பண்ண விரும்பல இதுல யாரையுமே. I have to, because being a journalist I have of course, because a law passed by the same government which says election commissioner உடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனராக இருக்கட்டும் இல்ல எலெக்ஷன் கமிஷனராக இருக்கட்டும், இந்த 3 நபர்களுடைய தேர்வில் பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய ஓட்டு, அவர் தேர்வு செய்த ஒரு அதே கட்சியை சார்ந்த மினிஸ்டருடைய 2வது ஓட்டு, 3வது ஆப்போசிஷன். நேராவே அவங்க அப்பாயின்ட்மென்ட் போயிடலாம். whether he comes and votes or not doesn't matter. I have already 2:3 அந்த மெஜாரிட்டி இருக்கு, ரைட்? ஸோ இந்த மெஜாரிட்டி வச்சு நானே யாராலும் தேர்வு செய்திடலாமே. ஆமா, இப்போ நீங்க பாருங்க, when you see there should not be any religion involved in campaigns, there should not be any army pair involvement in the campaign, there should not be any minority அந்த மாதிரி டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கக்கூடாது. தந்தி டிவியில பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து பேசுறாரு, அண்ணாமலை நல்ல ஜாதியை சார்ந்த நபர் கூறுறாரு. I strongly condemn that. Why election commission of India is quiet? I strongly Rahul Gandhi says elections in India are like fixed matches, and BJP goes to election commission of India and they say you please take action against him. Prime Minister Modi says before அந்த பட்டன் அமுக்கிறதுக்கு முன்னாடி பஜ்ரங் பலிக்கு ஜெயன் நீங்க ஓட்டு போடுங்க. இன்னொரு சீஃப் மினிஸ்டர் சொல்றாரு ஆடையை பார்த்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பிரைம் மினிஸ்டர் சொன்னது 20:80ங்கிற விஷயத்தை எடுத்துட்டு வர்றாங்க. 20% மைனாரிட்டி, 80% இந்துக்களுங்கிற விஷயத்தை எடுத்துட்டு வர்றாங்க. புல்வாமாங்கிற பேர்ல, உரிங்கிற பேர்ல இவங்க ஓட்டு கேட்டிருக்காங்க. How come election commission of India is quiet? இல்ல இதுல ஒரே ஒரு மை வியூ, இந்த ரிலிஜியஸ் அப்பீஸ்மெண்ட்ங்கிறது இட் இஸ் நாட் ஓன்லி வித் பிஜேபி. யூ ஹேவ் டு கிரிட்டிக்கலி வாட்ச் த எலெக்ஷன்ஸ். பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், த அப்போனன்ட் சைட்ஸ் தே ஆர் டூயிங் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் வேர் தேர் ஆர் vote percentage share of 20 to 25%. ஸோ ஒரு பார்ட்டி ஒரு சைட்ல மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பண்ணும்போது தட் இஸ் தேர் ஸ்ட்ராட்டஜி. ஐ எம் நாட் ஃபைண்டிங் ஃபால்ட் வித் தட். But sir, it is a wrong strategy. You cannot mix religion when it comes to campaigning. No, then it is applicable for all the parties, not only for BJP. For all the parties. அப்படி பார்க்கும்போது every party has to be debarred from the election. மற்ற கட்சிகள் மீது வழக்கு போடப்படுகிறது, மற்ற கட்சிகள் மீது ஆக்ஷன் எடுக்கப்படுகிறது. பட் பிஜேபி மீது எந்த விதமான ஆக்ஷன் இதுல வந்து இந்த மேனிஃபெஸ்டோல இன்னொன்னு என்ன சொல்லியிருக்காங்க காங்கிரஸ்னா, இப்போ இந்த மாதிரி நிறைய கரப்ஷன்ஸ் நடந்துட்டு இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பார்த்தோம், பக்கமா பெகாசஸ் ஸ்பைவேர் வந்து டேப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு ரெஃபேல் டீலு, இந்த மாதிரி நிறையா கரப்ஷன்ஸ் இப்போ நடந்துட்டு இருக்கு. நாங்கள் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கரப்ஷன்ஸை பூரா வந்து கோர்ட் ஆஃப் லாக்கு கொண்டு வந்து பனிஷ் பண்ணுவோன்றாங்க. இது மோஸ்ட் வெல்கம். என்னையை பொறுத்த வரைக்கும் ஆஸ் அ
காமன் மேனா நான் என்ன நினைக்கிறேன்னா, 5 வருஷம் ரூலிங் பார்ட்டியினுடைய பீரியட்ல வெதர் இட் இஸ் அ ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் சென்ட்ரல் கவர்மெண்ட், மை பர்சனல் வியூ, ஐ எம் நாட் ரெப்ரசென்டிங் எனி ஒன், மை வியூ இஸ் தட் let every ruling party take the first 1 year to go back behind the first ruling party, the prior ruling party. அவங்க என்னென்ன தப்பு பண்ணாங்க, ஊழல் பண்ணாங்க, அநியாயம் பண்ணாங்கங்கிறத முதல்ல ஒரு வருஷம் எடுத்துக்கங்க நீங்க. அது சென்ட்ரல், இப்போ காங்கிரஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வந்துச்சுன்னா let them take BJP for a task. அதே மாதிரி ஸ்டேட் கவர்மெண்ட்ல ஒரு வருஷம் உங்களுக்கு வேற எந்த டெவலப்மெண்ட் ஒர்க்கும் வேண்டியதில்லை. So go and find out who are all the culprits in the previous government, bring them to the court, punish them. அப்ப என்ன ஆகும்னா மக்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும். எந்த கட்சி வந்தாலும் முன்னாடி செஞ்சு யாராவது தப்பு பண்ணினாங்கன்னா பனிஷ் பண்ணுவாங்க. தப்பு செய்யறவனுக்கு என்ன வரும், பயம் வரும். ஃபர்ஸ்ட் வந்தோடனே ஒரு வருஷத்தினுடைய ஃபர்ஸ்ட் இயர் அஜெண்டாவே நம்மளை பிடிச்ச ட்ரில் எடுக்கிறது தானே. அப்போ தப்பு செய்யறவனுக்கும் பயம் வரும், மக்களுக்கும் ஒரு நம்பிக்கை வரும். இப்ப என்ன ஆகுதுன்னா, யாரு வந்தாலும் அவன் தப்பே பண்ணி உள்ளர போயிருந்தா கூட ஒரே ஒரு வேர்ட் எஸ்கேப் ஆகுறதுக்கு, அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. திருடனவனும் அதே சொல்றான், திருடனதா சந்தேகப்படுறவனும் அதே சொல்றான், நியாயமா இருக்கிறவனும் அதே சொல்றான். அப்ப இந்த அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைங்கிறதுக்கு உள்ளார அத்தனை பெருச்சாலையும் உள்ள போய் பதுங்கிடுது. வெரி ட்ரூ. அப்ப என்னுடைய ஒரே ஒரு அப்பீல் டு எனி கவர்மெண்ட், whichever the party comes into the ruling, பப்ளிக்கு இதை நான் வந்து ரெக்வெஸ்டாக கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் இன்சிஸ்ட் எவ்ரி சிங்கிள் பொலிட்டிக்கல் பார்ட்டி டு பிரிங் திஸ் as their first year agenda, to penalize, to bring the culprits to the court and let them punish it. ஒரு வருஷம் எந்த அரசாங்கத்துக்கிட்ட இருந்து எந்த எதிர்பார்ப்புமே நமக்கு எதிர்பார்க்க வேண்டாம், டெவலப்மெண்ட்டே வேண்டாம். ஏற்கனவே நம்மளுடைய காசை அரிச்சு தின்னவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாவே இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் அடுத்தது யாராவது வந்தா நமக்கு இதே செய்வாங்கங்கிற பயத்துல அடுத்த 4 வருஷம் பவ்யமா, நியாயமா, நேர்மையா, எந்த விதமான மக்களுக்கு பாதிக்காத வகையில் ஆட்சி ஏற்படுத்துவாங்க. ஆட்சி யார் ஆண்டாலும் நல்லாட்சி அமையும். ஒரு நீண்ட காணொளி. தேர்தல் வரப்போகிறது. 19ஆம் தேதி இங்கே எல்லாருமே போய் ஓட்டு போட போறீர்கள். ஒரு அரசியல் கட்சியுடைய முத்திரையை பார்த்து தயவு செய்து ஓட்டு போடாது. உங்களுடைய கான்ஸ்டுவன்சியில் யார் நிற்கிறாரோ, அது எந்த கட்சியை சார்ந்தவராக இருந்தாலும் அவருடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணுங்க. நோ யோர் பொலிட்டிஷியன் என்கிற அந்த விஷயத்தை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா கூகுளில் அவருடைய ஜாதகம் உட்பட வெளியில் வந்துடும். எத்தனை வழக்குகள் இருக்குது, எவ்வளோ ஊழல் செய்திருக்கிறார், கிரிமினல் வழக்கு இருக்கா இல்லையா. நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்டில் 49-48% எம்பிஸ் கிரிமினல் வழக்குகள் இருக்கிறார். ரேபிஸ்ட் இருக்கிறாரு, மர்டர் இருக்கிறாரு, அந்த கிட்னாப் செய்த வழக்குகளில் பல்வேறு நபர்கள் இருக்கிறார்கள், ஊழலை விட்டுவிடுங்கள். தீஸ் ஆர் கிரிமினல் சார்ஜஸ். ஸோ இந்த மாதிரி நபர் உங்களோட கான்ஸ்டியூஷன் நின்னால் அல்ல, அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரூபாய் வச்சிருப்பாரு. இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ 6 கோடி ரூபாய் செலவு செய்யணுமா, ஒரு எம்பி 15 கோடி ரூபாய் இருந்தால் தான் எம்பியாக நிற்கணுமா. இதெல்லாம் ஒவ்வொரு அரசியல் கட்சி எடுத்து வைக்கக்கூடிய விஷயம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை எடுத்து காட்டக்கூடிய விஷயம், 95 லட்சம் ரூபாய் வரை நீங்கள் செலவு செய்யலாம் எம்பி. அப்போ ஒரு சாதாரணமான நபர், நான் என்னால் அந்த 95 லட்சம் எல்லாம் எப்போவுமே பார்க்க முடியும். 9 லட்சம் கூட நம்மளால பார்க்க முடியும். ஐ கேன் நெவர் ஸ்டாண்ட் இன் எலெக்ஷன். தட் இஸ் ஹவ் இட் இஸ். பிஜேபி நேரடியாக எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கிட்ட மேனிஃபெஸ்டோ ஒரு எஃபிடவிட் வழியாக தெரிவிக்கக்கூடிய விஷயம், நாங்கள் ஒவ்வொரு எம்பி மேலே 2,95 லட்சம் ரூபாய் செலவு செய்திருக்கிறோம். The cap is only 95 lakhs. இன்னைக்கு வரை எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த விதமான ஆக்ஷன் எடுக்கல. Right? It is not 1 or 2 MPs, it is almost 340-350 MPs. Right? இந்தியாவில் இருக்க கூட்டணி கட்சிகளை எடுத்துட்டீங்கன்னா, and they are 303 MPs today in a BJP alone. ஸோ எவ்வளோ பணத்தை செலவழிக்கிறீங்கன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ நீங்கள் ஓட்டு போட போகும்போது தயவு செய்து யாருக்கு நீங்கள் ஓட்டு போடுகிறீர்கள், அந்த கட்சியை சார்ந்த நபர் உங்களுடைய ஐடியாலஜிக்கு எதிராகவும் இருக்கலாம். நீங்கள் டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் எதிரில் இருக்கக்கூடிய நபர் ஏடிஎம்கே சார்ந்த நபராக இருக்கலாம். அல்ல நீங்கள் டிஎம்கேவை சப்போர்ட் செய்யக்கூடிய நபராக இருக்கலாம், எதிரில் இருக்கக்கூடிய நபர் பிஜேபியை சார்ந்த நபராக கூட இருக்கலாம். ஆனால் அந்த கேண்டிடேட் ஒரு தரமான கேண்டிடேட், நல்ல கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுடைய குரலுக்கு அவர் வருவார் என்று நினைத்தீர்கள்னா, உங்களுடைய லொக்காலிட்டிலேயே அந்த நபர் வசிக்கக்கூடிய நபராக இருந்தால் ஓட்டு போடுங்கள். காசு வாங்க. குறிப்பா மெயினா இன்னைக்கு குஜராத்ல இருந்து கிளம்பி ஒரு நபர் வாரணாசியில போய் நிக்கிறாரு, அவர் பிரைம் மினிஸ்டர் ஆயிடுறாரு, அவர்கிட்ட போய் நீங்க எதுவுமே கேட்க முடியாது. டெல்லியில இருந்து கிளம்பி இன்னொரு நபர் வயநாட்டுல போய் நிக்கிறாரு, அவர்கிட்ட போய் நீங்க எதுவுமே கேட்க முடியாது. ஸோ அ பர்சன் ஹூஸ் யுவர் லோக்கல்,
அவருக்கு தான் நாளைக்கு போய் யார் வீட்ட கதவை தட்ட முடியுமோ தட்டலாம்ங்கிற அவங்கள விஷயம் நீங்க தேர்ந்தெடுக்கணும். பார்க்கணும். அண்ட் ப்ளீஸ் வோட் வைஸ்லி, கவனமாக இருங்கள், வெடித்துக் கொள்ளுங்கள் என்கிற விஷயத்தை ஒவ்வொரு நாளும் நாங்கள் எடுத்து வைக்கிறோம். இந்த வெடித்துக் கொள்ளுங்கள் என்கிற வார்த்தைக்கான அர்த்தம் இதுதான். நோ யுவர் பவர், நோ யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். உங்களுடைய உரிமைகளை பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்கள், உங்களுடைய அதிகாரங்களை பற்றி தெரிஞ்சு கொள்ளுங்கள். நாளைக்கு சட்டம் எனக்கோ இவருக்கோ மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே ஒரே மாதிரியான சட்டங்கள் தான். அந்த சட்டங்கள் எப்படி உங்களுக்கு உதவக்கூடிய சட்டங்களாக இருக்கிறது, கொண்டு வரக்கூடிய ஸ்கீம்ஸ் எந்த அளவில் உங்களுக்கான ஸ்கீம்ஸ்களாக இருக்கிறது என்கிற அந்த விஷயத்தை புரிந்து கொள்வதற்காக நீங்கள் இது போன்ற டிபேட்ஸ்களை பார்க்க வேண்டும். இது போன்ற வாசியுங்கள். இன்னும் சொல்ல போனால் அடுத்த 20 நாட்களுக்கு எங்களுடைய டிவி ஷோவையும் நீங்கள் பார்க்க வேண்டாம், டெலிவிஷன் சேனலில் வரக்கூடிய நியூஸ் பைட்ஸ்களை பார்க்க வேண்டாம். 20 நாட்களுக்கு அமைதியாக இருங்கள், வரக்கூடிய கேண்டிடேட்ஸ்களை பற்றி படியுங்கள். ஸ்டாப் வாட்சிங் நியூஸ். திஸ் இஸ் வாட் ஐ அட்வைஸ். ஸ்டாப் வாட்சிங் நியூஸ் until the election comes. Thank you so much. Thank you so much. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.